அண்மை செய்தி. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேகதாது விவகாரம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார். காவிரி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவது உச்சநீதிமன்ற தீர்ப்பில் தலையிடுவதற்கு சமம் என்று முதல்வர் விஜய் தனது கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேகதாது விவகாரம் தொடர்பாக பிரதமர் மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவிரி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவது உச்சநீதிமன்ற தீர்ப்பில் தலையிடுவது போலாகும் என கடிதத்தில் தெரிவித்திருப்பதாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. காவிரி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவது உச்சநீதிமன்ற தீர்ப்பில் தலையிடுவதற்கு சமம் என முதலமைச்சர் விஜய் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளதாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. காவிரி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவது உச்சநீதிமன்ற தீர்ப்பில் தலையிடுவதற்கு சமம் என முதலமைச்சர் விஜய் தனது கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். முதலமைச்சர் விஜய் டெல்லி பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் தற்பொழுது பிரதமர் மோடிக்கு மேகதாது விவகாரம் தொடர்பாக கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவிரி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவது உச்சநீதிமன்ற தீர்ப்பில் தலையிடுவதற்கு சமம் என முதலமைச்சர் விஜய் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் நித்யானந்தன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நித்யானந்தன். காவிரி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவது உச்சநீதிமன்ற தீர்ப்பில் தலையிடுவதற்கு சமம் என முதலமைச்சர் விஜய் குறிப்பிட்டு கடிதத்தை பிரதமர் மோடிக்கு எழுதியிருக்கிறார். இது தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். கர்நாடக அரசால் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை தொடர்பான உத்தேசிக்கப்பட்டுள்ள பூமி பூலை நிகழ்வை தொடர்ந்து தமிழ்நாட்டின் உரிமையை நிலைநாட்டவும் விவசாயிகளின் நலனை காத்திடவும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தமிழ்நாடு முதலமைச்சராக இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த கடிதத்தில் மிக முக்கியமாக அவர் கூறக்கூடிய கருத்துக்கள், இந்திய பிரதமர் அவர்களுக்கு எழுதியுள்ள இந்த கடிதத்தில் மாண்புமை உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பையும் காவிரி நடுவர் மன்றத்தின் CWDT ஆணையின்படி அப்பட்டமாக மீறும் வகையில் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது நீர்த்தேக்கத்திற்கான பூமி பூஜை நடைபெறும் என்று கர்நாடக அரசு அறிவித்திருக்கிறது. ஆகவே கனிவான கவனத்திற்கு கொண்டு வர விரும்புவதாகவும் மாண்புமிகு கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் இது தொடர்பாக பொதுவெளியில் தெரிவித்திருப்பது தங்கள் வாழ்வாதாரத்திற்கும் காவிரி ஆற்றையே நம்பியிருக்கும் தமிழ்நாட்டின் லட்சக்கணக்கான விவசாயிகளிடையே மிகுந்த வேதனையை ஏற்படுத்தியிருப்பது என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் காவிரி நதிநீர் பிரச்சனை என்பது மிகவும் முக்கியமானது என்றும் இப்பிரச்சனை சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேல் நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பின்னரே தீர்வு காணப்பட்டது என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் கூறியிருக்கிறார். ஆகவே இந்திய பிரதமர் அவர்கள் இந்த விவகாரம் தொடர்பாக முழுமையாக அறிந்திருக்கிறார் என்றும், மேலும் உச்சநீதிமன்றம் வழங்கிய, அதாவது 16/2/2018 அன்று உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு அப்போது அமல்படுத்தப்பட்டு வருகிறது என்றும், மேகதாது திட்டம் காவிரி நடுவர் மன்றம் அனுமதித்த திட்டங்களின் பட்டியலில் பெறவில்லை என்றும், இதனை மேற்கண்ட உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு உறுதிப்படுத்தியுள்ளது என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் காவிரி படுகையில் இருக்கக்கூடிய நீர் பற்றாக்குறை என்பதை கருத்தில் கொண்டு 50% நம்பகத்தன்மை அடிப்படையில் கிடைக்கக்கூடிய நீர் ஏற்கனவே சம்பந்தப்பட்ட மாநிலத்துக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதால் கூடுதல் நீரை பயன்படுத்துவதற்கோ அல்லது பெரிய நீர்த்தேக்கத்தை உருவாக்குவதற்கோ எவ்வித வாய்ப்பும் இல்லை என்பதாலும் 16/2/2018 தேதியிட்ட தீர்ப்பின் மூலம் உச்சநீதிமன்றம் உறுதி செய்யப்பட்ட தீர்ப்பாயத்தின் இறுதியில் கூறப்பட்டிருக்கிறது என்றும் கூறியிருக்கிறார். மேலும் குறிப்பாக அனுமதிக்கப்பட்டுள்ள திட்டங்களை தவிர்த்து காவிரி ஆறு அதன் அணை நதியின் குறுக்கே வேறு எதனையும் புதிய திட்டத்தை திட்டமிடுவது குறிப்பிட்ட உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பில் தலையிடுவதற்கு சமமாகும் என்றும் தெரிவித்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவர் குறிப்பாக கூறுவது என்னவென்றால், உச்சநீதிமன்றத்தின் மூலம் திருத்தப்பட்ட இறுதி தீர்ப்பின்படி, அதாவது காவிரி படுகையில் நீர் பற்றாக்குறை உள்ள படுகை என்பதால் கருத்தில் கொண்டு 50% நம்பகத்தன்மை அடிப்படையில் கிடைக்கக்கூடிய நீர் ஏற்கனவே சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதால் கூடுதல் நீரை பயன்படுத்துவதற்கோ அல்லது பெரிய நீர்த்தேக்கங்களை பயன்படுத்துவதற்கோ உச்சநீதிமன்றம் வாய்ப்பில்லை என்பதாலும் இந்த குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி நித்யானந்தன்.